நான் ஸ்வேதா. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போடாமல், கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு எனக்கு, அதனால தான் போடல. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, பெட்டராக தான் இருக்குது. ஸோ அதனால தான் வீடியோஸ் போடல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இனிமேல்ட்டு கண்டிப்பாக பேக் டு பேக் வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணோம், கண்டிப்பாக போடுறோம் வீடியோஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்குறோம். ஸோ எங்களோட லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குது மார்னிங் டு டில் ஈவினிங் நைட் வரைக்கும், ஸோ அதெல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறோம். ஸோ வீடியோ மொத்தம் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாளாச்சு வீடியோஸ் போடாது. இப்போ கூட கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகலை, பட் ஓகே தான். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சாரு டியூட்டி ஏறிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடு பெருக்கிற விளையாட்டா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இவர் வீடு பெருக்க போறாரா, ஆனால் ஃபேன் ஆஃப் பண்ண மாட்டார், ஆனால் வீடு பெருக்குவார். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் கூட கற்றுக் கொடுக்குறதாவது. இப்படி இருக்கிறாரு வேலை பண்ணுறவர். ஹலோ, சோஃபா ஒதுருங்க சார் ஃபஸ்ட்டு. இதானா நீங்கள் ஒதுரு நாளுக்கு டஸ்ட் இல்லை நீ ஒதுருஸ்தா. இப்போ ஒதுறதுக்கு அப்புறம் பாரு. ஐயோ, உன்னை ஒதுருன்னு ஏன் வாய் ஒதுருது. நல்லா இருக்குது ஜோக். போதும் பார்த்தது, இப்போதான் புதுசாக வாங்கின மாதிரி பார்க்குறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால ஐயா தான் ஹெல்ப் பண்ணுறாரு. அவர் தான் கொஞ்சம் வீட்டில் எல்லாமே ஹெல்ப் பண்ணிவிட்டு எனக்கு அதுக்கப்புறமா ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறாரு. பாவம் நல்ல பிள்ளை. மூஞ்சி பிள்ளை, சமத்து பிள்ளையா? ஏய் வேலை பாரு. ஐயா ஒரு சோஃபா வந்துட்டு இடுப்பு பிடிச்சிக்கிச்சா? ஐயா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்பயே கண்ணு கட்டுதா? ஒன்றா ரொம்ப வேலை இருக்குது. இப்பயே கண்ணு கட்டுதான்னா வீடு பெருக்கணும், துடைக்கணும், பாத்ரூம் கழுவணும், சாமான் வெளுக்கணும். பின்ன கழுவ மாட்டியா? மனசுல ஹீரோ நினைப்போ, பெருக்கிறது வீடு, போஸ் கொடுக்கிறது ஹீரோ. வீடு பெருக்குனா ஷைன் ஆகாது, தொடச்சா ஷைன் ஆகும். காலியா பார்க்கணுமா? காலியா பார்க்கணும்னு சொன்னியே. அப்போ பெருக்கிறதுக்கு அப்புறம் உனக்கு தான் சோறு போட்டு தரேன் தெரியல. டியூட்டி இறங்காச்சு. இப்போ மேடம் வந்துட்டு டியூட்டி ஏறினாங்கோ. மேடம் டியூட்டி ஏறிட்டீங்க? பண்ணுங்க பேட்டரி. அவ்வளோதானா? ஒன்னாவது இருக்க மாட்டியே, ஒன்னாவது கீழே போடாது. இந்த சொந்தக்கார சாக்கிலேயே சொல்லினே எல்லாம் கீழே போட வேண்டியது சொந்தக்கார வராங்கன்னு சொல்லுது. கவரிங் நல்லா பண்ணுவீங்க. அதுக்குள்ள நம்ம சமையல் பண்ணி டிஃபன் அவசரம் இல்லை, ஆனால் லஞ்சு பிரேக்
பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆயிடுச்சு. போய் இப்போ குளிச்சுட்டு வந்து சாமியை கும்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, கிச்சன் க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ போய் குளிச்சுட்டு வரேன். பூஜை ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ இன்னைக்கு வந்து என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் சாம்பாரும், இந்த காய் பேர் தெரியாது, நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் தான் சொல்லுங்க அந்த காய் பேர் என்னன்னு. அந்த காய் பொரியல் செய்துட்டு முருங்கைக்காய் சாம்பார் செய்துட்டு அதுதான் எங்களோட லஞ்சு. குக்கர் பார்த்து பயங்கரம், இது எங்களோட ஸ்பெஷலிஸ்ட் குக்கர். ஹேண்டிலே இருக்காது மேலே. என்ன மாதிரி ஒரு குட்டி குக்கர். குட்டி குக்கர். எனக்கு லைட்டர் நான் பயோ ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் நான் மேட்ச் பாக்ஸ் யூஸ் பண்ணுவேன். மேட்ச் பாக்ஸ் யூஸ் பண்ணால் அடுத்துக்கு போடும் குச்சி. மேட்ச் பாக்ஸு எனக்கு லைட்டர் அது எதுக்குன்னு தெரியல, ஆனால் ரொம்ப பயம். ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு என்ன சாப்பிட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிடுமா? இப்போ நூடுல்ஸ். மேகி தான் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இது பிடிக்காது, இருந்தாலும் சாப்பிட்டாங்கனால. ஸோ நூடுல்ஸ் சாப்பிடலாமா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் சாப்பிட்டுருந்தோம். இப்போ நூடுல்ஸ். ஸோ என் குண்டா 10 பேருக்கு அது நேரில். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் டே. மார்னிங் எழுந்திரிக்கணும், நைட்டு 2 o'clock தான் விஜய் வந்தார். வந்ததுக்கப்புறம் 3-4 ஆகிடும் தூங்குறதுக்குள்ளோம். தூங்கி காலையில் 8-9 தான் நம்ம எழுந்திரிக்கிறது. ஸோ அந்த டைம் எழுந்திரிச்சு டெய்லி ரொட்டீன் அதே தான் ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக எதுவுமே இல்லை. சாப்பிட்டியாக்குதா நூடுல்ஸ்? ஆமாம் சப்பனாக இருக்குதா ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் எனக்கு எப்படி பிடிக்காது. எப்படி இருந்தாலும் மேகி தான். நான் சொன்னேன்னா வாங்கின்னு வா, நீ தானே வாங்கிட்டு வந்த. இப்போ நல்லா தான் இருக்கும். தண்ணி ரொம்ப ஊற்றணும் நினைக்கிறேன். தண்ணி ரொம்ப ஊற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை தண்ணி ஊற்றிட்டு கவர் திட்டினாலும் வாயில் போய் ஆப்ரேஷன் ஆகும். அதுக்குள்ளே நம்ம காய் எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம், லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஏன்னா 2 o'clock எல்லாம் விஜய் கிளம்பிடுவாங்க வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு. கேப் வந்துடும். ஸோ அவர் கேபில் தான் போவார். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த காய். இதுக்கு எது சொல்ல என்னான்னு சொல்லுவாங்க, என்ன பேருன்னு தெரியலையே. முள்ளங்கி. முள்ளங்கி முள்ளங்கி ஃப்ரெண்ட்ஸ். இது பச்சை மிளகான்னு சொல்ல நல்ல வேலை. முள்ளங்கி வேற முள்ளங்கி தான் வைக்கிறேன். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 12:30 ஆகுது. சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சாச்சு. ஸோ இந்த காய் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ரெடி ஆகிட்டா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃபீஸ் போகிறதுக்கு. பார்க்கலாம் சமையல் ரெடி ஆகிடுச்சா இல்லையா. ஆயிடுச்சா சமையல்? சாம்பார் ரெடி, சாதம் ரெடி ஆயிடுச்சா? காய் ஒன்றும் செய்துட்டு ஆயிடும். இன்னும் 1/2 hour இருக்குது. 5 minutes ஆயிடுச்சு. காய் ஒன்று பண்ணணுமா ஃப்ரெண்ட்ஸ்? காய் இப்படிதான் இந்த காய், இது பேர் தெரியாத காய், இப்படிதான் வேக வச்சு எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் இல்லை, இப்படி கிள்ளுக்கின்னு தண்ணியில் கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டு நல்லா வேக வச்சு வச்சுக்கணும். வேக வச்சதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு 5 to 6 காஞ்ச மிளகா,
பூண்டு மொத்தம் முழுசா பூண்டு, அப்புறமா சாரி ஃப்ரெண்ட்ஸ், காஞ்ச மிளகா, பூண்டு, தேங்காய், கொஞ்சமாக தேங்காய். ஸோ இது மொத்தமாக போட்டு மிக்சரில் அரைச்சிடுவேன். அதுக்கப்புறம் ப்ராசஸ் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ என்னென்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன், ஒரு 2 ஸ்பூன்ஸு. இப்போ இதில் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், டைரெக்டாக இந்த காய் எண்ணெயில் போட்டுட வேண்டியதுதான். எண்ணெய் சுடுக்கடாவில் இப்போ நமக்கு டைம் இல்லை இல்லையா. இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் வறுத்து எடுத்துக்கணும். டைம் இல்லைன்னு நான் கொஞ்சம் தான் கிள்ள டைம் இல்லாதுச்சு காய். ஸோ கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன். எங்கள் 2 பேருக்கு இதே போட நினைக்கிறேன். ஸோ இப்படி வறுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா. ஸோ இதில் என்னன்னா உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு சால்ட்டு, கொஞ்சமாக டர்மரிக் பவுடரு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காரத்தில் எதுவுமே சேர்க்கறதில்லை, ஏன்னா காஞ்ச மிளகா எடுத்துருக்கோம்ல நம்ம. ஸோ அதனால் இவ்வளோதான். மஞ்சள் உப்பு போட்டு நல்லா ஃப்ரை வதக்கிக்கணும். ஒரு 5-10 மினிட்ஸில் ரெடி ஆகிடுக்கிறோம். நிறைய பேர் பிடிக்காது. ஆமாம், பிடிக்காது. ஆக்சுவலாக இது கொழும்பு சாப்பிட்ணுன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு கொழும்பு பண்ணாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. அதனால இப்படி செய்து பார்த்து இப்படி நல்லா தெரியும். இப்படி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் ஏதாவது புது இதுலேயே இன்னும் ரெசிபி வேறு மாதிரி பண்ண முடியும், கொழும்பு இது பண்ண முடியும், கொஞ்சம் சொல்லுங்க, நானும் ட்ரை பண்ணுறேன். ஆனால் சப்பாத்தி பூரி நல்லா இருக்கும். சப்பாத்தி பூரியா? சப்பாத்திலாம் நல்லா இருக்கும். சாப்பாடு நான் பெட்டராக இருக்கும். இது பொரியல் சப்பாத்திக்கு ஆகாது. சாப்பாடு கூட நல்லா இருக்கும், சாதம் கூட நல்லா இருக்கும். சப்பாத்தி பூரியா? எதுக்காக சப்பாத்தி பூரியா? எனக்கு இஷ்டம் சப்பாத்தி. உனக்கு இஷ்டம்னா அல்லாத சப்பாத்தி பூரியில் சாப்பிட முடியாது. இப்படியே கொஞ்சம் நேரம் அடிக்கணும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பேஸ்ட்டு, பூண்டு, தேங்காய், காஞ்ச மிளகாய். ஸோ பாருங்கள், இதுதான் அதில் சேர்த்துக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேறு எதுவுமே சேர்க்குற அவசரம் இல்லை. கொப்பரை எல்லாமே நல்லா இருக்காங்க. ஸோ நம்ம வீட்டில் பச்சை தேங்காய் இல்லை இல்லையா, நான் கொப்பரை போட்டேன். ஸோ வேணும்னா இதில் பச்சை தேங்காய், பச்சை மிளகா அது கூட அரைச்சி பேஸ்ட் போடலாம். அது அப்படியோ செய்யலாம், இப்படியோ செய்யலாம். எனக்கு எப்படி பிடிக்கும், அதனால நான் இப்படி செய்துக்கிறேன். ஒரு வாட்டி இப்படியோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே விட்டுட்டோன்னா கிஞ்சி கருவாடாயிடும். ஸோ நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். தேங்காய் மசியில் அங்கங்கே அடியாது இருக்கு. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காய் ரெடியாச்சு. இப்போது சாப்பிட போகலாம் வாங்க. ஸோ காய் ரெடியாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வேக வச்சுக்குவோம், அதனால காய் அது ஒரு 5-10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ஸோ டேஸ்ட் பண்ணி சொல்லு, எப்படி வந்துருக்கோம் டேஸ்ட் பண்ணி சொல்லு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் தண்ணியே இல்லாத மாதிரி 2 பேருக்கு பாதி சொல்லி தண்ணி வச்சா எப்படி நல்லா இருக்குதா ஃப்ரெண்ட்ஸ்? ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். சாப்பிட்டு முடிச்சாச்சு. கேப் கோசம் வெயிட் பண்ணிக்கிறோம். டைம் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் 5 மினிட்ஸில் வரான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே சார், உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது ஆஃபீஸ் போகிறதுல சொல்லுங்கள். எங்களோட ஃபீலிங்ஸ் வந்துட்டு போகலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். போகலாம் கேஸ்டாக மாட்டுது.
செம்ம வெயில் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. இந்த வெயில் காலத்தில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயில் காலத்தில் மத்தியானம் ஷிஃப்ட் போகிறேன், முடியே மாட்டுது. கேபில் போய் உட்கார்ந்தா லேட்டு மொத்தம் நஞ்செடுத்துனாங்க. ஆஃபீஸ் போகிறதுக்குள்ள நொந்து நூடுல்ஸ் ஆயிடுவாரு. வந்து நூடுல்ஸாக ஃப்ரை ஆகிடுது மொத்தம். அப்படி ஆகிடுது. செம்ம வெயில். நீங்களே பாருங்கள் எவ்வளோ வெளிச்சம். கேப்கோஸை வெயிட் பண்ணிக்கிறோம், வந்துட்டேன்னு சொன்னாங்க. நானும் இப்போ செம்ம ஆயிடுச்சு. விஜய் போனால் நல்லா ஒரு தூக்க போட்டு ஏந்திடுச்சிடுவேன். தூக்க போடுறேன் நானும் கேபில் தூங்குனே. எவ்வளோ இருந்தாலும் வீட்டில் தூங்க மதிக்காதே. நல்லா தூங்குனே இப்படி வச்சுது. பாய். இருக்கட்டும் ஓவராகுது போ. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டாரு ஆஃபீஸ்க்கு. ஸோ இப்போ நான் என்னோட ரொட்டீன் என்னன்னா, சாப்பிட்டாச்சுல இப்போ ஒரு தூக்கம் போட்டு எழுந்திரிக்க வேண்டியதான். நல்லா ஒரு 4-5 o'clock அப்படி ஏஞ்சி கொஞ்சம் நேரமாக இப்போ வந்து கொஞ்சம் நேரம் ஃபோன் நோண்டிட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரீல்ஸ் பார்த்துட்டு ஒரு தூக்கம் போட்டு அதுக்கப்புறமா ஏஞ்சி ஈவினிங் அப்படி ஒரு கொஞ்சம் ரீல்ஸு கொஞ்சம் ஷார்ட்ஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். ஸோ ஈவினிங் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் தூங்க போகிறேன். ஸோ குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் ஏஞ்சிருக்கேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:30. நல்லா ஒரு தூக்கம் செம்மையாக தூங்கி ஒரு தூக்கம் போட்டு ஏஞ்சாச்சு. இப்போ போய் செடிகள் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம டீ வச்சு குடிக்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு என் செடி இங்கே காட்டுறேன் வாங்க. இங்கே பாருங்கள் மல்லிகைப்பூ செடி, ரோஸ், ரெட் ரோஸ், எல்லோ ரோஸஸ், ரெண்டுமே எல்லோ ரோஸ் தான். இது பிங்க், லைட் பிங்க்கு. இது சும்மா நார்மல் துளசி அம்மா செடி, டவுனு செடி. இது வந்து காஞ்சி போச்சு. அது சாமந்தி செடி நார்மல். அலோவேரா செடி, மந்தாரப்பூ செடி. இதோ மந்தாரப்பூ செடி தான். அதில் வந்து டமாட்டோ போட்டிருக்கிறேன், தக்காளி. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதினா, அப்புறம் அந்த குட்டி குட்டி பூ வரும் ஃப்ரெண்ட்ஸ், அது என்ன செடி சொல்லுவாங்க தெரியல, அந்த செடிங்க. ஆனால் அப்படியே வந்து எங்கள் வீட்டு பைப்பு அப்புறம் செடி. ஸோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வாஷ் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து மணி பிளான்ட்டு தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சாச்சு. இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகி நம்ம வந்து பார்க்கலாம். விஜ்ஜிக்கு தான் டீ பிடிக்கும். விஜ்ஜி இல்லைல்ல டீ வைக்க மாட்டேன். நான் தனியாக இருக்கிறதுனால டீ குடிக்க பிடிக்காது. விஜ்ஜி இருந்தால் 2 பேருமே சேர்ந்து குடிக்குவோம் இல்லையா. ஸோ இப்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகி ரெடி ஆகிட்டு ரீல்ஸ் பண்ணி கொஞ்சம் ஷார்ட்ஸ் எல்லாமே பண்ணலாம். நைட் டின்னர் டைமில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே பாய். ஸோ டின்னர் சாப்பிட்டு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ டின்னர் சாப்பிட்டாச்சு. கொஞ்சம் நேரம் எப்படியா உக்காந்துட்டு அதுக்கப்புறமா விஜய் வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்து அப்புறம் விஜய் வருவாங்க 2 o'clock. அப்போ மீட் பண்ணலாம். வெயிட் பண்ணுமே. இப்போது நான் ஃப்ரெண்ட்ஸ் நான் மெஹந்தி வச்சுக்கினேன். சும்மா டைம் பாஸ் போர் அடிச்சிச்சு, அதனால மெஹந்தி வச்சுக்கினேன். வந்துடுச்சு என் செல்லக்குட்டி, வந்துடுச்சே. ஐயோ சோர்ந்து போய் வருது. ஹாய் விஜி. சோர்ந்து போய் வருது பாவ புள்ள. தூங்கிடுச்சா? ரொம்ப டயர்டாக தெரியுறாங்க இன்னைக்கு. நான் இது காத்தால் தான் க்ளீன் பண்ணேன். நீட்டாக பெருக்கிட்டெல்லாம் போனேன். மொத்தம் இப்படி பண்ணிட்டு இருக்கிற குப்பை தட்டு மாதிரி. இல்லை நீ கைக்கு பண்ணுறியா இல்லை ஃப்ளோருக்கு தேய்க்கலான்னு பார்க்குறியா? ஒன்றும் தெரியாத பம்பரக்கட்டை மண்டியா மாதிரி உட்காந்து இருக்குது. சிரிப்பு ஒன்றுமே தெரியாது. இப்போ தான் இன்னோசென்ட், ரொம்ப டீசென்ட் அந்த மாதிரி. காத்தால் தான் நீட்டாக பண்ணல மொத்தம். அதுக்குள்ள கோல்கப்பா பண்ணிட்டு இருக்கிறியே மொத்தம்.
காத்தால சேம் பாட்டிலா மடி பெருக்கிட்டு கொஞ்சம் கச்சரா பண்ணுங்க இது சொல்றியா நான் பெருக்கிற இதுவும் இப்போ இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்க எப்படி பண்ணுறா பாருங்க என் சைடு தான் பேசணும் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் அதான் இவளுக்கு காலை ப்ரெஷ் ஆமாம் பெருக்கிடுறா காலையே இதோ எங்கே தான் இருந்துச்சா இது மிஷினு காலையே பெருக்கிடுறாங்க அம்மா கை கால் தான் யூஸ் பண்ணுறியே இப்போ தொடுப்பெடுத்து பெருப்போம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் டே. இப்படி தான் இருக்கும். மார்னிங் 9-10க்கு ஆரம்பிருக்கோம். 2 ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 2 ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ எப்படியும் நாங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கேப்ல கூட ஃபுல்லாக தூங்கிட்டேன் ரொம்ப டயர்டாக. ஸோ இன்னைக்கு சீக்கிரம் தான் தூங்குற மாதிரி இருக்கிறார் ஐயா, இல்லைன்னா 4-5 ஆகும். கண்ணு தான் ஒட்டின்னு போகுது 3D தெரியுதா இருக்கா. சரி ஆயிடுச்சு. இப்போ தூங்கணும் மறுபடியும் காலையில் எழுந்திரிக்கணும், மறுபடியும் ஆஃபீஸ் போகணும். இதுதான் டேல நடக்கிற ஈவெண்ட்ஸ், வெரைட்டி ஈவெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் எதனா புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் உங்களுக்கு என்னென்னா எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் இன்னும் வீடியோஸ் எடுக்க முடியும். ஃபுட் வீடியோஸ், குக்கிங் வீடியோஸ் இருந்தாலும், ட்ராவல் வீடியோஸ், உங்களை கண்டிப்பாக நாங்கள் என்டர்டைன் பண்ணுறோம். உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் நாங்கள் இன்னும் முன்னுக்கேற முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் எங்களை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக. நோட்டிஃபிகேஷன் ஐக்கான்ட்டும் நிறைய பேர் கிளிக் பண்ண மாட்டாங்க. கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ்க்கான இந்த ஐடென்டிட்டியும் வரும். ஸோ அது ஈஸியாக கூட இருக்கும் உங்களுக்கு பார்த்துட்டு. ஸோ இன்னும் நீங்கள் எங்களை இன்ஸ்டாகிராமில் கூட ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் இன்ஸ்டா ஐடி கூட நாங்கள் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் நாங்கள் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி ப்ளீஸ் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய், குட் நைட்.